வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் பாடம் ஒன்று படிக்க போறோம். நாங்கள் பாவிக்கிற புத்தகம் இந்த ICEDT இந்த தமிழ் ஆண்டு ஒன்று. இதுல முதலாவது ஆண்டு புத்தகத்துல முதலாவது பாடம் படிக்க போறோம். இந்த புத்தகத்துல 10 பாடங்கள் இருக்குது. இன்றைக்கு நாங்க தொடங்க போற பாடம் தமிழ் பள்ளி. தமிழ் பள்ளி என்றா என்னன்னு தெரியுமா? நாங்கள் நோம்புல கதை கேட்க பள்ளிக்கூடம் என்று சொல்லுவோம், ஸ்கூல். ஸோ தமிழ் பள்ளி என்றா தமிழ் பள்ளிக்கூடத்தை பற்றி தான் இந்த பாடம் இருக்குது. முதலாவது பாடத்தை பார்ப்போம். முதலாவது பாடத்துல முதல் நாங்கள் உயிரெழுத்துக்கள் இங்க இருக்குது. உயிரெழுத்துக்களை ஒரு மீளாய்வு செய்வோம். சரி, இதுல பாருங்கோ, இந்த பக்கத்துல வந்து குரிலும் நெடிலும் சேர்ந்து இருக்குது. குரிலண்டா ஷோர்ட் குறுக்கி சொல்ற எழுத்து, நெடில் என்று சொன்னா நீட்டி சொல்ற எழுத்து. ஸோ லாங் சவுண்ட்ஸ். ஸோ இதுல வந்து முதலாவது எழுத்து அ. அ இது வந்து ஒரு குரல். ரெண்டாவது நெடில் எழுத்து பாருங்க, இதுல ஆ. ஆ. ஸோ அ குரல், ஆ நெடில். ஸோ அ ஆ இது ரெண்டுக்கும் அடுத்தது அவர் அடுத்த எழுத்து என்ன? அடுத்தது இ. இ இ வந்து ஒரு குரில் எழுத்து. குரிலுக்கு அடுத்தது ஈ. இது ஒரு நெடில். ஈ. ஈ என்றால் ஒரு ஒரு சொல்லில ஒரு எழுத்துல ஒரு சொல் இருக்குது தமிழ்ல. ஈ என்றால் இலியான்னு நாங்கள் சொல்றோம். நாங்கள் பறந்து திரியும் கருப்பா. ஈ. அ ஆ இ ஈ. அடுத்த எழுத்து என்ன? அடுத்த எழுத்து உ. 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 உக்கு அடுத்த எழுத்து ஊ. 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 அ ஆ இ ஈ உ ஊ. அடுத்த எழுத்து என்ன? அடுத்தது ஒரு குறு. ஊக்கு அடுத்தது ஏ. 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 ஏக்கு அடுத்த எழுத்து என்ன? ஏ. 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 ஆ ஆ இ ஈ உ ஊ. எங்க ஏ. ஏ. அடுத்த எழுத்து என்ன? அடுத்த எழுத்து ஐ. ஐயும் நெடில்தான். ஐ. ஐ. ஐக்கு அடுத்த எழுத்து என்ன? ஓ. 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 அடுத்தது ஓ. 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 கடைசி உயிரெழுத்து ஆவ். திருப்ப எல்லா இடத்தையும் சொல்லுவான். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ். இவ்வளவு தான் எங்களோட 12 உயிர் எழுத்துக்கள். இது உங்களுக்கு பாடம் இல்லையானா கட்டாயம் பாடமாய் கொண்டு வாங்க அடுத்த வகுப்பு வரைக்கும். சரி, அடுத்ததா இந்த படத்துல உங்களுக்கு என்னென்ன தெரியுதுன்னு பார்த்து சொல்லு. இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்கிறோம். இதுல உங்களுக்கு என்னென்ன தெரியுது? இங்க இத பாருங்க. இது வாழைப்பழம். 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 அடுத்தது என்ன? தக்காளி. 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 தக்காளிக்கு அடுத்தது இது என்ன படம்? இது கண். 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 கண்ணுக்கு பக்கத்துல என்ன இருக்குது? கண்ணுக்கு பக்கத்துல கூடை. 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 கூடைக்கு அடுத்தது பக்கத்துல என்ன இருக்கு? பூ. 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 கடைசி இது என்ன படம்? இது மாடு. 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 இதெல்லாம் வடிவா சொல்லிட்டீங்க. அடுத்ததா வேற என்ன உங்களுக்கு இந்த படத்துல தெரியுது? பாருங்க வடிவ படத்தை.
அடுத்து இங்க பாருங்க, இதுல ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவர் கண்ணாடி போட்டிருக்கிறார். கையில என்ன வச்சிருக்கிறார்? கையில ஒரு புத்தகம் வச்சிருக்கிறார். இதுல மேசை இருக்கு. இங்க மாணவர்கள்னு மேசை இருக்கு. இவ எல்லாரும் மாணவர்கள். இவ ஒரு மாணவி, இவர் ஒரு மாணவன். பாருங்க, அவ என்ன வச்சிருக்கிறது இதுல மேசையில? சில பேர் கொப்பி வச்சிருக்கிறோம், புத்தகம் வச்சிருக்கிறோம், இங்க பேன பென்சில் வச்சிருக்கிறோம். வேற என்ன? இங்க பாருங்க, இதுல சுவர்ல என்ன இருக்கு? இது என்னதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு நாட்காட்டி. 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 இன்றைக்கு என்ன தேதி என்றதை சொல்லுங்க கூட. நாட்காட்டி. அடுத்தது இதுல பாருங்க, தமிழ் நெடுங்கணக்கு இருக்குது. தமிழ் நெடுங்கணக்குன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இதுல பாருங்க, எல்லா எழுத்தும் இருக்கு. அ விலேருந்து ஔ வர உயிரெழுத்துக்கள் இருக்குது, மெய் எழுத்துக்கள் இருக்குது, உயிர் மெய் எழுத்துக்கள் இருக்குது. எல்லா எழுத்துக்களையும் கொண்டதுதான் தமிழ் நெடுங்கணக்கு. சரி, இங்க கீழே பார்ப்போம். சில சொல்லுகள் இருக்குது. இந்த சொற்கள் இருக்க வாசிப்பேன். இந்த புத்தகத்துல இருக்க இந்த சொற்களோட சேர்த்து நான் இன்னும் கொஞ்சம் சொற்களும் சேர்த்திருக்கிறேன். எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறேன். வாங்க வாசிப்போம். சரி, முதலாவது படத்துல தெரியக்கூடியது புத்தகம். 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 அடுத்தது படத்துல இருக்குது கொப்பி. 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 கொப்பி இல்லாட்டி பயிற்சி புத்தகம் என்றும் சொல்லலாம். கொப்பி இல்லாட்டி பயிற்சி புத்தகம். அடுத்தது பேனை இருக்குது. பேனை தமிழ்ல என்னன்னு சொல்றது? பேனை தமிழ் சொல் இல்ல. சுத்த தமிழ் சொல்லணும் என்றால் பேனையை எழுதுகோல் என்று சொல்லுவோம். எழுதுகோல். சொல்லுங்க. எழுதுகோல். எழுதுகோல். அடுத்தது பென்சில். பென்சிலும் தமிழ் சொல் இல்ல. பென்சில் தமிழ்ல நாங்கள் கரிக்கோல் என்று சொல்றோம். கரிக்கோல். கரிக்கோல். அடுத்த சொல் மேசை. இதுல படத்துல பாருங்க, இங்க மேசை இருக்கண்டு. கொஞ்சம் பொறுத்து திருப்பி படத்துக்கு மாத்திரன். அப்ப நீங்க என்ன காட்டுங்க, மேசை எங்க இருக்கண்டு. மேசை. மேசையும் சுத்த தமிழ் சொல் இல்ல. இது போர்த்துகீசத்திலிருந்து வந்த சொல். மேசை. அடுத்தது பள்ளிப்பை. 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 அடுத்தது இதுல பாருங்க, எண்ணல். 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 எண்ணலும் சுத்த தமிழ் சொல் இல்ல. சுத்த தமிழ் சொல் சாளரம். 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 ஆனா நீங்க வீட்டுல கதை கேட்க எண்ணல் என்று சொல்லலாம். எண்ணல். அடுத்தது நெடுங்கணக்கு. அந்த சுவர்ல ஒட்டி இருந்துச்சு, அதுக்கு பேர் நெடுங்கணக்கு. நெடுங்கணக்கு. கடைசி சொல் இதுல நாட்காட்டி. 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 ஓகே, அடுத்ததுக்கு போவோம். அடுத்த பக்கத்துக்கு. இதுல சில சொற்கள் இருக்கு. இது அந்த படத்துல தெரிகிற ஆட்கள். யாரா இருக்கிற மட்டும் பார்ப்போம். முதலாவது சொல் ஆசிரியர். 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 அடுத்தது மாணவர். 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 மாணவர் என்ற சொல்லு நீங்கள் ஆம்பளை பிள்ளைக்கும் சொல்லலாம், பொம்பளை பிள்ளைக்கும் சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். மாணவர். அடுத்தது மாணவி. பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்க ஃபீமேல் ஸ்டூடெண்ட் என்றால் மாணவி என்று சொல்லலாம். மாணவி. அடுத்தது மாணவன். 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 அடுத்தது நண்பர். நண்பர் என்றால் ஃப்ரெண்ட் இங்கிலீஷ்ல. நண்பர். 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 அடுத்தது நண்பி. 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 கடைசி சொல் இதுல நண்பன். 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 அடுத்த பக்கத்துக்கு போவோம். இன்னும் கொஞ்சம் சொல்லல் இருக்குது. இந்த வகுப்பு இந்த வகுப்புல பாருங்கோ, எல்லாரும் ஒரு அறைக்குள்ளே இருக்கிறார். அறை. 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 பாடம் நடக்கிற பாடம் நடக்கிற அறையை நாங்கள் வகுப்பறை என்று சொல்லுவோம். வகுப்பறை. வகுப்பறை. வகுப்பறை.
அடுத்தது மண்டபம். 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 உங்களோட வகுப்பறையை விட பெருசா இருக்கும். மண்டபம். மண்டபம். அடுத்தது மேடை. 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 மேடை என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் எப்பப்ப மேடையில் ஏறுறோம்? நாங்கள் உங்களை ஆண்டு விழா நடக்க உங்களுக்கு பரிசு கொடுக்க நீங்க மேடையில் ஏறி போய்த்தான் பரிசு வாங்குறீங்க. அதான் மேடை. அடுத்தது விளையாட்டு திடல். விளையாட்டு திடல். விளையாட்டு திடல். விளையாட்டு திடல்ல விளையாடலாம். விளையாட்டு திடல் என்ன? அப்ப பிளே கிரவுண்ட். விளையாட்டு திடல். அடுத்தது ஆண்டு விழா. ஆண்டு விழா. ஆண்டு விழா. கடைசி சொல் கலை விழா. கலை விழா. கலை விழா. இது உங்களுக்கு ஆண்டு விழா என்றால் என்ன, கலை விழா என்றால் என்னன்னு தெரியுமா? ஆண்டு விழா இதுல பாருங்க, ஆண்டு என்று சொல்லிருக்கு. ஆண்டு என்றா வருஷம் என்றதுக்கும் அர்த்தம். ஸோ ஆண்டு விழா என்றா ஒரு கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன் என்று சொல்லலாம். ஸோ ஆண்டு விழா வருஷம் நாங்கள் பள்ளிக்கூடம் முடிகிற நேரத்துல நடத்துகிற ஒரு கொண்டாட்டம். உங்களுக்கு பரிசுகள் அளிப்போம், நாங்கள் பரிசு தருவோம். ஆண்டு விழாவில் உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். பாட்டு பாடுவீனம், சில பேர் கவிதை சொல்லுவீனம், பேச்சு பேசுவீனம். அதான் ஆண்டு விழா. அடுத்தது கலை விழா. கலை விழா ஆண்டு விழா மாதிரி தான். இது நாங்கள் என்ன கலைகள் சம்பந்தமா செய்கிற ஒரு விழா. அதாவது கலைகள் என்ன? பாட்டு பாடுறது, சங்கீதம், நடனம், நாடகம், அப்படி வேற வேறு கலைகளை கொண்டு நாங்கள் ஒரு விழா செய்யறோம். நாங்கள் அப்ப நீங்க சில ஒரு பாட்டு பாடுவீங்க, இல்லை ஒரு கவிதை சொல்லுவீங்க, பேச்சு பேசுவீங்க, இல்லாட்டி நடனம் செஞ்சு காட்டுவீங்க. சரியா? இந்த விழா சொற்களையும் நீங்கள் அடுத்த கிழமை வரைக்கும் பாடமாய் கொண்டு வர வேணும். இங்க பாருங்க, இதுல கொஞ்சம் சொற்கள் இருக்குது, இதுலயும் கொஞ்சம் இருக்கு, இதுல மிச்சம் இருக்கு. விழா சொற்களையும் அடுத்த கிழமை பாடமாய் கொண்டு வர வேணும். அடுத்த கிழமை நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று வைப்பேன். சரியா? ஸோ இதுக்கு ஸ்பெல்லிங் டெஸ்ட் ஒன்று செய்வேன். நம்ம ஸ்பெல்லிங் டெஸ்ட்டுக்கு நீங்க எல்லாத்துக்கும் சரியா எடுக்க வேணும். சரி, அடுத்த பக்கத்துக்கு போவோம். அடுத்த பக்கத்துல என்ன இருக்கு பாப்போம். இதுல நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, எல்லாரும் நாங்கள் ஒருத்தர் கேள்வியில் கேட்டு பதில் சொல்ல வேணும். நான் உங்களுக்கு சில கேள்வி தயார் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். அது இருக்க பாப்பேன். முதலாவது கேள்வி இதுல பாருங்க. இதுல எழுத்து தமிழ்ல பச்சையில் எழுதியிருக்கிறேன், பேச்சு தமிழ்ல நீளத்துல எழுதியிருக்கிறேன். பேச்சு தமிழ் நம்ம கதை கேட்க, பேச்சு வழக்கில் கதைக்கிற தமிழ். நீங்க எழுதிக்கல உங்கள் பெயர் என்ன என்றுதான் எழுத வேணும். நீங்க கதை கேட்கல உங்களோட பெயர் என்ன என்று சொல்லலாம். இப்ப நீங்க வீட்டுல ஒரு உங்களோட குடும்பத்தோட ஆக்களுக்கு டெக்ஸ்ட் பண்றீங்க, போன்ல எழுதுறீங்களா, நீங்க பேச்சு தமிழ்ல எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு புத்தகம் எழுதுறீங்கன்னு சொன்னால் ஒழுங்கான தமிழ்ல, எழுத்து தமிழ்ல எழுத வேணும். ஸோ பச்சையில் இருக்கிறது எழுத்து தமிழ், நீளத்துல இருக்கிறது பேச்சு தமிழ். நான் உங்களை கேள்விகள் எல்லாத்தையும் பேச்சு தமிழ் தான் கேட்க போறேன். நீங்கள் பதில் சொல்லிக்கலையும் பேச்சு தமிழ்ல சொன்னா கார். முதலாவது கேள்வி, உங்களோட பெயர் என்ன? 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 ஓகே, உங்களோட பெயர் என்ன என்றால் வாட்ஸ் யோர் நேம்? உங்களோட பெயர் என்ன? அடுத்தது இதுக்கு பதில் சொல்றது, என்ற பெயர் சப்தா. என்ற பெயர் சப்தா. உங்களோட பெயர் என்ன? என்ற பெயர் சப்தா. மை நேம் இஸ் சப்தா. என்ற பெயர் என்ன? நீங்க இப்ப உங்களோட பெயரை சொல்லி பழகுங்கோ. உங்களோட பெயர் என்ன? என்ற பெயர் சப்தா. உங்களோட பெயர் என்ன? சரியா? இதை திருப்ப 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 சொல்லி பழக வேணும். அடுத்த கிழமை நான் உங்களை இதே கேள்வியை திருப்ப கேட்பேன். அடுத்த கேள்வி, உங்களுக்கு எத்தனை வயசு? 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 இதுக்கு பதில் சொல்றதுக்கு, எனக்கு 20 வயசு. எனக்கு 20 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசுண்டா என்ன அர்த்தம்? How old are you? இதுக்கு பதில் சொல்றதுண்டா, எனக்கு 20 வயசு. I am 20 years old. எனக்கு 20 வயசு. நீங்க உங்களோட வயசு சொல்ல போறீங்கடா, 20க்கு பதிலா உங்களோட வயசை போட்டு பதில் சொல்ல வேணும். எனக்கு 20 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 20 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 20 வயசு.
சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் எங்க இருக்கிறீங்கள்? நீங்கள் எங்க இருக்கிறீங்கள்? நீங்கள் எங்க இருக்கிறீங்கள்? நீங்கள் எங்க இருக்கிறீங்கள்? இது என்ன அர்த்தம் இந்த கேள்விக்கு? நீங்கள் எங்க இருக்கிறீங்க? உங்களோட வீடு எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? நீங்க இடத்தின பேர் சொல்லலாம், சிட்டின்னு பேர் சொல்லலாம், இல்ல நாட்டின பேரை கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் எங்க இருக்கிறீங்கள் என்ற பதில் நான் லண்டன்ல இருக்கிறேன். நான் லண்டன்ல இருக்கிறேன். நீங்கள் எங்க இருக்கிறீங்கள்? நான் லண்டன்ல இருக்கிறேன். நான் லண்டன்ல இருக்கிறேன். நீங்கள் எங்க இருக்கிறீங்கள்? நான் லண்டன்ல இருக்கிறேன். சரி. ஸோ இந்த 3 கேள்விகளையும் நீங்க அடுத்த கிழமை உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு வர வேணும். இந்த 3 கேள்விக்கு பதிலும் தெரிஞ்சு கொண்டு வர வேணும். அடுத்ததான் நாங்கள் ஒரு பாட்டு கேட்க போறோம். வடிவா இந்த பாட்டை கேளுங்கோ. நான் 2 தடவை இந்த பாட்டை போட்டு காட்டுவேன். இதுல உங்களுக்கு என்ன விளங்குது என்று பார்ப்போம். சரியா? முதல் நீங்கள் இந்த ICEDT ஆப்பை டவுன்லோட் பண்ணி போட்டு சரியா பொறுங்க வாரன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ணினோன்னு இங்க பாருங்க இந்த புத்தகத்துக்கான பாடல்கள் எல்லாம் திறந்திருக்கு. இதுல பாடல்கள் அமர்த்த போறேன் நான் பாருங்க. இதுல வந்து 5 பாட்டு இருக்குது. எங்களுக்கு தேவையான பாட்டு முதலாவது பாட்டு பச்சையில வட்டமிட்டு இருக்கு பாருங்க, தாய் சொல்லி. அதைத்தான் நான் இப்ப அமர்த்த போறேன். பாட்டியோட சேர்ந்து கேட்பேன். சந்திரனை அழைத்த மொழி சாய்ந்தாடி கற்ற மொழி. பாட்டி கதை சொன்ன மொழி பாடி இன்பம் பெற்ற மொழி. பாட்டி கதை சொன்ன மொழி பாடி இன்பம் பெற்ற மொழி. கூடாடு உதவு மொழி கூட்டுறவை வளர்க்கும் மொழி. கூடாடு உதவு மொழி கூட்டுறவை வளர்க்கும் மொழி. தாய் சொல்லி தந்த மொழி தாலாட்டில் கேட்ட மொழி. தாய் சொல்லி தந்த மொழி தாலாட்டில் கேட்ட மொழி. சரி, இது ஒரு நல்ல பாட்டு. திருப்பூர்க கேப்பம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விளங்கினதா? எனக்கு திருப்ப கேட்ட சொல்லு வந்து மொழி. மொழி என்றா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மொழி என்றா லாங்குவேஜ் என்று இங்கிலீஷ் சொல்றாங்க. மொழி. அப்ப நாங்க வந்து இந்த பாட்டு வந்து எங்களோட தமிழ் மொழியை பற்றி தான் இருக்குது. தாய் சொல்லி தந்த தமிழ் மொழியை பற்றி தான் இந்த பாட்டு. சரி, என்ன இருக்க பாட்டை கேட்போம். நீங்கள் வந்து உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு மொழி என்று சொல்லும் தாய் என்று சொல்லும் கேட்குதான்னு பார்ப்போம். சரியா? உங்களுக்கு தாய் இல்லாட்டி மொழி என்று சொல்லு கேட்டுச்சுதுண்டா இப்படி thumbs up காட்டுங்க, இல்லாட்டி இப்படி கை உயர்த்துங்க. சரியா? என்ன மாதிரி பாட்டு போடுறோன்னு கேளுங்க.
படித்த மொழி சாய்ந்தாடி கற்ற மொழி. பாட்டி கதை சொன்ன மொழி பாடி இன்பம் பெற்ற மொழி. பாட்டி கதை சொன்ன மொழி பாடி இன்பம் பெற்ற மொழி. கூட ஆட உதவு மொழி கூட்டுறவை வளர்க்கும் மொழி. கூட ஆட உதவு மொழி கூட்டுறவை வளர்க்கும் மொழி. தாய் சொல்லி தந்த மொழி தாலாட்டில் கேட்ட மொழி. தாய் சொல்லி தந்த மொழி தாலாட்டில் கேட்ட மொழி. ஓகே, நான் இந்த பாட்டை வந்து நீங்க வீட்டை போயும் 2-3 தடவை கேட்டுக்கொண்டு வாங்க. உங்களுக்கு விருப்பம் ஒவ்வொரு நாளும் கூட கேட்கலாம். நல்ல ஒரு இனிமையான பாட்டு. சரி, அடுத்த பக்கத்துக்கு போவோம். அடுத்த பக்கத்துல பார்த்தோம் என்றால் இதுல பாருங்க ஒரு வகுப்பறை தெரியுது. இந்த வகுப்பறையில் நிறைய மாணவர்கள் இருக்கணும், ஆசிரியரும் இருக்கிறா. இதுல பாருங்க இதுல என்னென்ன செய்யணும் அப்படி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தமிழ்ல சொல்ல தெரியுமா? இந்த மாணவர்கள் என்ன செய்யணும், ஆசிரியர் என்ன செய்யறா என்று உங்களால சொல்ல தெரியுமா? இதுல சில மாணவர்களை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க புத்தகத்தை பார்த்து எழுதினம், சில பேர் வாசிக்கினம், சில பேர் இங்க வரையினம் கீறினம் எழுத்துக்களை எழுதினம். பாத்தீங்களா, எல்லாரும் வட்டமா மேசையை சுத்தி இருந்து கொண்டு ஆசிரியர் சொல்ல சொல்ல படிக்கணும். இதுல ஆசிரியரை பாருங்க, ஆசிரியர் வந்து சாரி உடுத்திருக்கிறா, கண்ணாடி போட்டிருக்கிறா. அங்க முகத்துல என்ன வச்சிருக்கா, இதுல நடுவில் வச்சிருக்கிறதுக்கு என்ன பேர்? பொட்டு வச்சிருக்கிறா. இதுல காப்பு போட்டிருக்கிறா, மணிக்கூடு கட்டி இருக்கிறா. மாணவர்களை பாருங்கோ, மாணவர்களை என்ன போட்டிருக்கணும்? சில பேர் வந்து ஒரு மேல் சட்டையும் பாவாடையும் போட்டிருக்கணும், சில பேர் காய்ச்சட்டை போட்டிருக்கணும், சில பேர் பாருங்க வெள்ளை மேல் சட்டை ஷர்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்கணும், சில பேர் ரெட்டை பின்னல் இங்க ரெட்டை பின்னல் கட்டியிருக்கணும், சில பேர் சேர்த்து தலைமையில சேர்த்து கட்டியிருக்கணும், சில பிள்ளைகள் கண்ணாடி போட்டிருக்கணும். பாருங்க இதுல டீச்சரை மாதிரி ஆசிரியரை மாதிரி கண்ணாடி போட்டிருக்கிறேன். நல்ல வடிவா இருக்கிறவன் இல்லை, நல்ல வலிக்கிட்டு வந்திருக்கேக்க. உங்களோட வகுப்புல வந்து நீங்க எப்படி இருந்து படிக்கிறீங்க? நீங்க இப்படி வட்டமேசை இருந்து படிக்கிறீங்களா, இல்லாட்டி வரிசையா இருந்து படிக்கிறீங்களா? எப்படி நீங்க உங்களோட வகுப்புல தமிழ் படிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களோட வகுப்புல இருக்கணும்? அதையெல்லாம் நீங்க யோசிங்க. சரியா? இனி ஒரு உரையாடல் இருக்குது, அந்த உரையாடலை பார்த்தோம். சரி, அதையே திருப்ப ஸ்கேன் பண்ணி போட்டு முதல் பக்கத்துக்கு போனீங்களன்னு சொன்னால் சரி, முதலாவது பக்கத்துல போறீங்க. பாடல்கள் முதலை அமர்த்தினாங்கள். இனி உரையாடல் சிவப்பில் இருக்கு பாருங்க, அதை அமர்த்துங்க. உரையாடல் அமர்த்திங்க. இதுல 4 உரையாடல் இருக்குது. எங்களுக்கு தேவையான முதலாவது இங்க தமிழ் பள்ளி பச்சையில போட்டிருக்கு மேல, அதை அமர்த்துவோம். தமிழ் பள்ளி. இது எனது தமிழ் பள்ளி. நான் ஆண்டு ஒன்றில் தமிழ் கற்கிறேன். நான் தமிழ் பள்ளிக்கு விரும்பி செல்கிறேன். ஆசிரியர் எமக்கு பாடம் சொல்லி தருகிறார். நாம் பள்ளியில் விழாக்களை கொண்டாடுகிறோம். சரி, இதுல வந்து ஒரு மாணவன் வந்து அவற்ற பள்ளிக்கூட வாழ்க்கை பற்றி சொல்றார். அவர் என்னென்ன செய்யறாருண்டு அவர் சொல்றத வந்து நாங்க ஒருக்கா எழுத்து மூலமா ஒருக்கா பார்ப்போம். சரி, இதுதான் அந்த மாணவன் சொல்ற விஷயங்கள். நீங்கள் வாசிச்சு கொண்டும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம், இல்லாட்டி வாசிக்காம அவர் சொல்ற என்னன்னு கேட்கலாம். வடிவா கேளுங்கோ, என்னத்தை பற்றி கதைக்கிறார் என்று வடிவா கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. திருப்பி ஒருக்கா பிளே பண்றேன் பாருங்க. தமிழ் பள்ளி. இது எனது தமிழ் பள்ளி. நான் ஆண்டு ஒன்றில் தமிழ் கற்கிறேன். நான் தமிழ் பள்ளிக்கு விரும்பி செல்கிறேன். ஆசிரியர் எமக்கு பாடம் சொல்லி தருகிறார்.
நாம் பள்ளியில் விழாக்களை கொண்டாடுகிறோம். சரி, ஓகே. சோ திருப்பூர்க பாப்ப இந்த மாணவர் என்ன சொன்னவர் இது எனது தமிழ் பள்ளி. இது எனது தமிழ் பள்ளி என்ற என்ன அர்த்தம்? இது என்ற தமிழ் பள்ளிக்கூடம். சரி, அடுத்தது நான் ஆண்டு 1 தமிழ் கற்கிறேன். ஆண்டு 1 தமிழ் கற்கிறேன் என்றா என்ன அர்த்தம்? ஆண்டு 1 என்றால் A1, ஆண்டு 1 என்றால் in A1 தமிழ் கற்கிறேன். என்ன ஒரு சொல் கற்கிறேன்? படிக்கிறேன் சொல்லலாம். நாங்கள் பேச்சு வழக்கில் கதைக்கே கூடுதலா படிக்கிறேன் தான் சொல்லுவோம். நான் ஆண்டு 1 தமிழ் படிக்கிறேன். இந்த மாணவன் வந்து 1ஆம் வகுப்பு படிக்கிறார் என்ற அர்த்தம். சரியா? அடுத்தது நான் தமிழ் பள்ளிக்கு விரும்பி செல்கிறேன். நான் தமிழ் பள்ளிக்கு விரும்பி செல்கிறேன். இந்த மாணவனுக்கு தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு வர்றது நல்ல விருப்பம். அவர் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு விரும்பித்தான் வாரார், விரும்பித்தான் போறார். நீங்கள் என்ன மாதிரி? நீங்க தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு விரும்பியா வாரீங்க? நீங்க விரும்பி வந்தீங்கன்னா சந்தோஷம். சரியா? அடுத்தது ஆசிரியர் எமக்கு பாடம் சொல்லி தருகிறார். ஆசிரியர் என்றால் டீச்சர். ஆசிரியர் எமக்கு பாடம் சொல்லி தருகிறார். என்ன அர்த்தம்? அவர் வந்து படிப்பிக்கணும் உங்களுக்கு, அவர் பாடம் சொல்லி தரணும் உங்களுக்கு. இப்ப நான் உங்களுக்கு எப்படி படிப்பிக்கிறேனோ அப்படி ஆசிரியரும் அவற்ற ஆசிரியரும் அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறார். அடுத்தது நாம் பள்ளியில் விழாக்களை கொண்டாடுகிறோம். விழாண்ட ஞாபகம் இருக்க என்ன அர்த்தம்? விழாக்களை கொண்டாடுகிறோம். அது வந்து ஆண்டு விழாவா இருக்கலாம், ஒரு கலை விழாவா இருக்கலாம். பள்ளியில விழாக்கள் நிறைய வருது, கொண்டாடுகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? போன வருஷம் நாங்கள் பொங்கல் விழா கொண்டாடினாங்க. பொங்கலுக்கு பொங்கல் விழா கொண்டாடி சிறப்பிச்சாங்க. அப்படி வேற வேற ஆண்டு விழாக்களும் வரும் பள்ளிக்கூடத்துல. அப்ப இந்த மாணவன் வந்து பள்ளியில விழாக்களை கொண்டாடுறான். சரியா? இதான் இந்த மாணவர் சொன்னவர். இந்த ஆடியோ கிளிப்பையும் நீங்க வீட்டை போயிட்டு உங்கள் நேரம் கிடைக்கு திருப்பூருக்கு கேட்டு கொண்டு வாங்க அடுத்த வாரம். சரி, அடுத்த பக்கத்துக்கு போவாம். ஓகே, இது ஒரு நல்ல பக்கம். இங்க பாருங்க, கொஞ்சம் பெருசாக்குறேன். ஓகே, இதுல வந்து பாருங்க, திருப்ப உயிரெழுத்துக்கள் எல்லாம் இருக்கு. திருப்பூர் ஒலிச்சு பழகம் வாங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஆவ். கட்டிக்காரர். சரி, அடுத்தது மெய் எழுத்துக்கள். இதுவும் நாங்கள் போன வருஷம் படிச்சதுதான். இதுல பாருங்க 3 விதமா பிரிச்சிருக்குது மெய் எழுத்துக்களை. சில எழுத்துக்கள் சிவப்புல இருக்கு, சிலது மஞ்சள்ல இருக்குது, சிலது வந்து பச்சையில இருக்குது. இதுல பாருங்க பச்சை என்று இதுல சிவப்புல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெள்ளின எழுத்துக்கள் சொல்றோம். நாங்கள் என்னன்னு சொல்றோம்? நாங்கள் வெள்ளின எழுத்துக்கள். வெள்ளின மெய் எழுத்துக்கள் சிவப்பில் இருக்கிறது. இந்த சிவப்பில் இருக்கிற எழுத்துக்களை நாங்கள் சொல்லிக்கல இறுக்கி பாடா சொல்ல வேணும். நான் சொல்றேன் பாருங்க. இக் இக் இக். நீங்களும் சொல்லுங்க. இக். அடுத்த எழுத்து இச் இச் இச். அடுத்த எழுத்து இட் இட் என்று சொல்லிக்கல இந்த நுனி நாக்கு பாருங்க வாயின மேல் பக்கத்துக்கு முட்டை வேணும். வளைச்சு இட். முன்னுக்கு இல்ல, இட் முன்னுக்கு இல்ல, இட். நுனி நாக்கு மேல முட்டணும். இட் இட் இட். அடுத்தது இத். இத் சொல்லிக்க பாருங்க. நுனி நாக்கு இங்க இருக்கு. இத் 2 பல்லுக்கு முடியல இருக்கு. இத் இத் இத். அடுத்தது இப் 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 இப். கடைசி எழுத்து இட் இட் இட். இங்கிலீஷ்ல நாங்க வாட் நாட் சிட் என்று சொல்லுவோம். அது இட் தான் இங்கே இட். அடுத்தது இங்க பாருங்க, இந்த மஞ்சள் இருக்குது. மஞ்சள் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் மெல்லின எழுத்துக்கள். மெல்லினம்னா சாஃப்டா சொல்ல வேணும். மெதுவா சாஃப்டா வடிவா சொல்ல வேணும். ஸோ இதை முதலாவது எழுத்து பாருங்க.
தேங்காய், தங்கச்சி. சரியா? மூக்கால சவுண்ட் வரணும். அடுத்தது இஞ்சு, 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 இஞ்சி என்று சொல்லுவோம். இஞ்சி, பஞ்சு, இஞ்சு. அடுத்தது இந்த 3 சுழி எண் இருக்குல்லோ, இந்த 3 சுழி எண்ணுக்கு நீங்க நாக்க திரும்ப வளைச்சு மேல் நோக்கி சொல்ல வேணும். எண், எண். இங்க இந்த நுனி நாக்கு முன்னுக்கு இல்ல, இங்க பின்னுக்கு மேல இருக்குது. இங்க இதுல இப்படி இங்க நடுவுல ரெண்டு அழுத்தி சொல்ல வேணும் ஹார்டா. அடுத்தது இங்க நாக்க பாருங்க, 2 பல்லுக்கு முடியல. இந்த 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 இந்த. அடுத்தது அம்மாக்கு வர கடைசி எழுத்து என். இந்த என் சொல்லிக்கு இங்க பாருங்க 3 சுழி எண் இருக்குது, நாக்கு வளைக்க வேணும். 2 சுழி எண்ணுக்கு முன்னுக்கு, நுனி நாக்கு இந்த முன் பல்லுக்கு பின்னால் இருக்கணும். என், என், என். அன்னம், என்ன, கன்னம், என். சரியா? சோ வல்லினம் சொல்லிட்டோம், மெல்லினம் சொல்லிட்டோம். இந்த இடையில இருக்கு பாருங்க, இந்த இடையில இருக்கிற விளவா இடையினம். ஸோ இடையில இருக்கிறபடியா இடையினம். இந்த இடையினத்துக்கு வந்து மீடியம் சவுண்ட்ஸ். ஸோ ஹார்டும் இல்லை, சாஃப்டும் இல்லை, இடையில இருக்கு இடையினம். ஸோ அடுத்தது முதலாவது இடையினம் எழுத்து பார்ப்போம். ஈ, ஈ, பாய், பாய், ஈ, ஈ. அடுத்தது எர், எர். நுனிநாக்கு முன்னுக்கு தொட வேணும், கொஞ்சம் வைப்ரேட் பண்ணணும். எர், எர். அடுத்தது எல், எல், எல். எல் சொல்லிக்கல நுனி நாக்கு இந்த பல்லுக்கு பின்னால படணும். இங்க எல். அடுத்தது உவ், உவ், உவ். அடுத்த எழுத்து இதுதான் தமிழுக்கு வர எள். 3 எழுத்துக்கள் இருக்கு தமிழ்ல. இந்த எள்ளுக்கு நீங்க நாக்க பின்னுக்கு வளைச்சு அழுத்தி ஹாடா சொல்லணும். எள், எள், எள். தமிழ், எள், எள். அடுத்தது இதுவும் நாக பின்னுக்கு வளைச்சுத்தான், ஆகலும் பின்னுக்கு வளைக்க தேவையில்லை, ஆனா முன்னுக்கும் இல்லை. ஸோ இடைக்கு 2க்கும் இடையப்பட்டது. ஸோ நாக்கு மேல இந்த எண் எட்டுக்கு எல்லாம் பின்னுக்கு மேல போற மாதிரி இதுக்கும் சரியா? இதான் நாங்கள் 18 மெய் எழுத்துக்கள். ஸோ 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு, 18 மெய் எழுத்துக்கள் இருக்குது. சரியா? அடுத்தது எனக்கு கொஞ்சம் திரும்ப வாசிப்போம், கொஞ்சம் பெருசாக்குவோம். ஸோ இந்த சொல்லுகள் எல்லாம் குட்டி குட்டி சொல்லுகள், கஷ்டம் இல்லை வாசிக்கிறது. உயிரெழுத்தும் மெய் எழுத்துக்கும் சேர்த்து இதை வாசிக்க வச்சிருக்கு. சரியா? ஸோ இதில் வாசிக்கிற இந்த சொல்லுகள் எல்லாம் பாருங்க, உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து. ஸோ நான் சேர்த்து வாசிக்கிறேன், நீங்கள் இன்னொரு சேர்ந்து வாசிங்க. ஒவ்வொரு சொல்லி 2 தரம் வாசிக்கிறேன், நீங்கள் சேர்ந்து வாசிங்க. சரியா? ஆண், ஆண். ஏன், ஏன். என் வாயையும் பாருங்கோ, நாக்கு எங்க படுது, பின்னுக்கு வளையுதா முன்னுக்கு வருதான்னு பாரு. ஏன். அடுத்தது ஏர், ஏர், ஏர். உள், உள், உள். நாக்கு வளைக்கணும், இதுக்கு இதுக்கும் நாக்கு வளைக்கணும். உண், உண், உண். அடுத்தது என், என், என். அடுத்த சொல் ஓர், ஓர், ஓர். அடுத்த சொல் இல், இல், இல். அடுத்தது எண், எண், எண். அடுத்த சொல் ஊர், ஊர்,
ஊர். அடுத்த சொல் எள். 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 கடைசி சொல் இதுல இருக்கு பாருங்கோ, ஆல். 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 கெட்டிக்காரர். ஓகே, திருப்பொருக்க எல்லாத்தையும் திருப்பொருக்க வாசிப்போம். ஆண், ஏன், ஏர், உள், உண், என், ஓர், இல், எண், ஊர், எள், ஆல். ஓகே, சரி, அடுத்த பக்கத்துக்கு போவோம். நாங்கள் இனி உயிர்மெய் எழுத்துக்கள் படிக்க போறோம் இந்த வகுப்பிலிருந்து. இதுல பாத்தீங்கன்னா நீங்க பாருங்கோ, இதுல எல்லாம் இருக்கிறது மெய் எழுத்துக்கள். புள்ளி இருக்குது எழுத்துக்கு மேல பாருங்கோ, இதெல்லாம் மெய் எழுத்துக்கள். இதுல பாத்தீங்கன்னா அ இருக்குது, இதுல உயிரெழுத்து. நாங்க ஒரு மெய் எழுத்தையும் உயிரெழுத்தையும் சேர்த்தோம் என்று சொன்னா, முதல் உயிரெழுத்து முதல் மெய் எழுத்து சேர்ந்து உயிரெழுத்து. மெய் சக உயிர் ரெண்டையும் சேர்த்தோம்னா உயிர் மெய் எழுத்து கிடைக்குது. இதுல வந்து நான் சக சக திரும்ப திரும்ப சொல்லுவேன். சக என்றா பிளஸ், சரியா? இக் சக அ க. பாத்தீங்களா, இக் க என்ற சவுண்டையும் க என்ற ஒலியையும் அ என்ற ஒலியையும் சேர்த்தோம்டா க. அடுத்தது இங் சக அ ங. இச் சக அ ஷ. இஞ்ச் சக அ ஞ. இது நீங்க வந்து மூக்கால சொல்லணும், ஞ. அடுத்தது இட் சக அ ட. இண் சக அ ந. இத் சக அ த. இந்த் சக அ. இதுல பாத்தீங்களா இந்த ஒலி வேற மாதிரி இருக்கு. இந்த மெய்யெழுத்து பாத்தீங்களா இந்த், ஆனா உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே இந்துக்கு ந நா நி நீ என்றுதான் சொல்லுவோம். இந்துக்கு எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் ந நா நி நீ என்றுதான் நாங்கள் உச்சரிக்க வேணும். இந்தும் ஆவும் சேர்ந்து ந. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஞாபகம் வச்சிருக்கோம். அடுத்தது இப் சக அ ப. சக அ ம. ஈ சக அ ய. இர் சக அ ர. இல் சக அ ல. இவ் சக அ வ. இள் சக அ ழ. இள் சக அ ள. இட் சக அ ர. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த் சக அ ந என்ற மாதிரி இட் சக ஆவும் பயங்கர வித்தியாசம். இந்த உயிர்மெய் எழுத்து வேற ஒலி. இட் சக அ ர. இட்டுன்ற உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே ர ரா ரி ரி ரு ரு என்றுதான் உச்சரிக்க வேணும், சரியா? ர. இது வந்து இங்க நாக்க வைப்ரேட் பண்ணி ர ரோல் பண்ணி சொல்லுவோம். ர ர ரா ரி ரி, சரியா? இட் சக அ ர. அடுத்தது இன் சக அ ந. இதுதான் நம்மளோட 18 உயிர்மெய் எழுத்துக்கள், புது உயிர்மெய் எழுத்துக்கள். ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் வேறு வேறு உயிர்மெய் எழுத்துக்களை பார்ப்போம். இதுல வந்து எல்லா இந்த மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாத்துலயும் பார்க்க உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க வந்து ஒரு மெய் எழுத்தை ஆவோட சேர்க்கல, அ என்ற எழுத்தோட உயிரெழுத்தோட பாருங்கோ, அதே எழுத்து தான், ஆனா புள்ளி இல்லை மேல. சோ நீங்க அந்த மெய் எழுத்துல இருந்து புள்ளியை எடுத்துட்டீங்களா அ ஓட சேர்த்த உயிர்மெய் எழுத்து கிடைக்கும், சரியா? இக் சக அ க. நீங்க ஞாபகம் க சவுண்டும் க ஒலியும் அ ஒலியும் சேர்த்து க ரெண்டு வருது. ஞ ஷ ஞ ட ந த ந ட ம ய ர ல வ ழ ள ர ந. சரியா? இதை நீங்க அடுத்ததா என்ன செய்யலாம்? இவ்வளவு திருப்பர்கள் எழுதி பழகுங்கோ. இக் சக அ க. இங் சக அ ங.
இச் சஹ அ ச அண்டு. சரியா? நான் இனி உங்களுக்கு வந்து இந்த உயிர்மை எழுத்துக்களை எல்லாத்தையும் தனித்தனியா எழுதி காட்டுறேன். பாருங்க, இந்த எழுது பலகையில் எழுதுற படியை வந்து இந்த கையெழுத்து கொஞ்சம் சரியா இருக்காது. என்னது ஆன்லைன் என்ற படியை நீங்க உங்களோட கொப்பியில எழுதிக்கல வடிவா ஆறுதலா எழுதணும். சரியா? சரி, இவங்க எழுதுவோம். என்ன நிறத்துக்கு மாத்துவோம்? பச்சைக்கு மாத்துவோம். ஏன்னா பச்சை நல்ல விருப்பம். ஓகே, முதலாவது எழுத்து க. சரியா? க எழுதுவோம். என்னை பார்த்து நீங்களும் எழுதுங்க. இது க. க. அடுத்தடுத்து ங. ங்க. க்கு ஆறுதலா எழுதுங்க, அவசரம் இல்ல. ங. 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 அடுத்தது ச. பாருங்க, கோட்டை கீழே எழுதிட்டு பக்கம் ச. 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 அடுத்தது அடுத்தடுத்து ஞ. ஸோ ஏனா மாதிரி எழுத தொடங்கிட்டு ஏ எழுதுவோம் முதல். இது உங்களுக்கு உயிரெழுத்து ஞாபகம் இருக்குது. ஏ மாதிரி தொடங்கிட்டு சேர்ந்து ஞ. இதெல்லாம் வச்சது ஞ. 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 அடுத்தது பயங்கர இலகுவான ஒரு எழுத்து ட. இங்க வாங்க, ட. 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 அடுத்த எழுத்து 3 சுழி நானா. இங்க முதலாவது சுழி, ரெண்டாவது, மூன்றாவது கோட்டை கீழுங்க ண்ண. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது சுழி வந்து சின்னனா இருக்கும், ரெண்டாவது மூன்றாவது கொஞ்சம் பெருசா இருக்கும். ண்ண. ண்ண. அடுத்தது த. த தொடங்கிக்க க ச மாதிரி தான் தொடங்கும். பாருங்க பாருங்க, இதுல இப்படியே விட்டுறேன்டா ச, இப்படியே கொண்டு வந்தேன்டா க. ஆனா தொடர்ந்து இஞ்சால கொண்டு வந்துட்டு இதுல கால் எடுத்துட்டு இது த. 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 அடுத்தது ந. ந. ந இருக்கும். ந. 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 சரி, அடுத்த பக்கத்துக்கு போவோம். அடுத்ததும் பயங்கர இலகுவான ஒரு எழுத்து ப. 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 அடுத்தது இங்க பக்கம் எழுதுவோம். ம. 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 அடுத்த எழுத்து புத்தகத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா. நீங்க ய எழுதுறீங்க, இப்படி எழுதுறீங்கடா கா. ய. 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 புத்தகத்துல பாருங்க இப்படி இருக்குது, இப்படி பெட்டியா இருக்குது. அது நீங்கள் இப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கையால் எழுதிக்க இப்படி ய ரெண்டு இப்படி எழுதுறீங்கடா கா. ய. ய. அடுத்தது ர. 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 அடுத்த எழுத்து ல. இங்க நாக்கு முன்னுக்கு இருக்கும். ல. சுழியோட தொடங்கி இங்க பாம்பு மாதிரி இருக்குது பாருங்க. ல. எஸ் மாதிரிங்க. ல. சரியா? ல. அடுத்த எழுத்து வ. சுழியோட தொடங்கி நிப்பாட்டுங்க. இதுல வந்து கோட்டை கீறி இங்க பாருங்க வ. கொஞ்சம் வித்தியாசம் இல்ல மாதிரி தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். வ. 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 அடுத்தது இது மவுள. இது நாங்க மவுளன்னு சொல்றோம். பாருங்க, இங்க பாருங்க மானா மாதிரி இருக்கு, அதனால மவுள என்று சொல்றோம். இது ள. 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 அடுத்த எழுத்து இது கொம்புள. இங்க இதுக்கு கொம்பு இப்படி இருக்கு. இங்க கொம்பு, கொம்பு தொடங்குறபடியே இது கொம்புள என்று சொல்றோம். ள. 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 அடுத்தது ர. இது ர எழுதிக்க நான் வந்து எழுதிக்கணும்ல. இங்க பாருங்க இப்படி கோட்டுக்கு எழுதிட்டு ர. 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 நாக்கு நீங்க வந்து ர ர ர ரோல் பண்ணும். கடைசி எழுத்து சுழியோட தொடங்கி ரெண்டு சுழின்னா
இங்க ந ந நுனி நாக்கு முன்னுக்கு போடும் ந ந ந சரியா ந ஓகே சரியா இதர விளாமங்கள உயிர்மை எழுத்துக்கள் சரி அடுத்ததா நீங்க நீ வந்து பாருங்க நீ ஸ்கிரீனை பாருங்க அந்த திரையில வந்து க என்ற எழுத்து எந்தெந்த எழுத்தை சேர்த்து க என்ற எழுத்து உருவாகுதுன்னு எனக்கு சொல்ல வேணும் க என்னென்ன எழுத்து சேர்த்து க ஆகுது இக் சஹ ஆ இங்க பாருங்கோ ஓ நில்லுங்கோ சரி எங்க இக் சஹ ஆ க க அடுத்த எழுத்து ட ட என்ற எழுத்து எப்படி உருவாக்குறோம் நாங்கள் ட இட் சஹ ஆ ட இட் சஹ ஆ ட ட அடுத்த எழுத்து ஹ ஹ ஹ ஹ எந்தெந்த எழுத்து சேர்த்து இப் சஹ ஆ ஹ இப் சஹ ஆ ஹ அடுத்த எழுத்து இது என்ன எழுத்து பாருங்க இது என்னன்னு சொல்லுங்க வ வ வ இங்க இவ் சஹ அ வ வ கடைசி எழுத்து ர ர ர ஓகே பாப்போம் இங்க ர் சஹ அ ர ர சரியா சரி ஓகே அடுத்தது நாங்கள் கொஞ்சம் சொற்கள் திருப்பி வாசிக்க இருக்குது அந்த சொற்களை வாசிப்போம் முதல் புத்தகத்திற்கு பக்கத்தை பார்த்துட்டு பேருந்து தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வாசிப்போம் சரி இந்த படத்துல பாருங்க இந்த பக்கத்துல நிறைய படங்கள் இருக்குது இது உங்களுக்கு ஏதாவது சொற்கள் ஏற்கனவே தெரியுமா தமிழ்ல தெரிஞ்சா சொல்லுங்க இல்லாட்டி எழுதுங்க இதுல பாருங்க இது என்னது இது இது வந்து கல் இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க என்ன சொல்லாண்டு இது கல் கல் அடுத்தது என்ன இது என்னது இது மரம் 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 அடுத்தது இது என்னது எல்லா பல்லும் தெரியுது நாக்கு தெரியுது எல்லாமே சேர்த்து இங்க பாருங்க இதுல பல் வெள்ளையா இருக்கிறத பாருங்க பல் சுவளம் வாய் பாருங்க சொண்டு தெரியுது பல் நாக்கு சரியா இது பல் வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பல் அடுத்தது வயல் 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 வயல்ண்டா என்ன எங்க இருக்கு உங்களோட வீட்டு பக்கத்துல வயல் இருக்குதா எங்க இருக்கிறது வயல் வயல் என்ன இருக்கிறத சொல்லுங்க பாப்போம் வயல் அடுத்தது பட்டம் 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 அடுத்தது பம்பரம் 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 பட்டம் பம்பரம் அடுத்தது தட்டம் 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 பார்க்க தட்டு மாதிரி இருக்குல்ல இதுல சாப்பிடலாமா நாங்கள் இல்ல நாங்க சாப்பிடுறது தட்டு என்று சொல்லுவோம் இது தட்டம் உங்களோட வீட்டை வந்து விருந்தாளியில யாராவது வந்துச்சுனமண்டா அதுக்கு தேத்தண்ணி கொண்டு இதுல கொடுக்கலாம் தட்டம் பலகாரம் வச்சு கொண்டே கொடுக்கலாம் தட்டம் அடுத்தது வள்ளம் 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 அடுத்தது நகரம் 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 அடுத்தது மன்னன் 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 சரி அந்த சொல்ல திருப்பறக்க வாசிப்பேன் சொற்களை வாசிக்க சிலபிளா வாசிக்க வேணும் இதுல நான் இப்ப அங்க ஒரு டேஷ் போட்டிருக்கிற இடையில ஸோ வாசிக்க சேர்த்து சேர்த்து வாசிக்கும் சரியா ஸோ முதலாவது கல் 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 அடுத்தது வயல் 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 அடுத்தது மரம் 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 அடுத்த சொல் பட்டம் 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 பட்டத்துக்கு அடுத்தது தட்டம்
தட்டம் தட்டம். அடுத்த சொல் வள்ளம் வள்ளம் வள்ளம். அடுத்தது மன்னன் மன்னன் மன்னன். அடுத்தது பல் பல் பல். அடுத்த சொல் பம்பரம் பம்பரம் பம்பரம். அடுத்தது நகரம் நகரம் நகரம். கெட்டிக்காரர். இந்த சொல்லுல பாருங்க, சிலதை வந்து ஒலியில வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்ப பாருங்க, நான் இந்த சொல்லுல எல்லாத்தையும் வந்து பக்கத்துல பக்கம் சேர்த்து வைக்க போறேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க சொல்லுகள் எல்லாத்தையும். இங்க கல் கல் ஒரே மாதிரி ஒலி எல்லாம். இங்க பாருங்க கல் கல், இது ரெண்டையும் சேர்த்து வைக்கலாம் நாங்கள். அடுத்தது இங்க பாருங்க பட்டம். இங்க பட்டம். பட்டத்தை ஒரு குரூப்ல இது என்ன வள்ளம் வந்துட்டுது. வள்ளம் எங்களுக்கு வேண்டாம், பட்டம் வேணும். இங்க பட்டம் இருக்குது. பட்டம் மாதிரி வேற என்ன எழுத்து சொல்லி இருக்குது? பட்டம் பட்டம் பட்டம். இது என்ன வள்ளம் தான் நடுகளம் வருது. தட்டம் பட்டம் தட்டம். அடுத்தது பாப்பம். ஓகே, இதுல கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குது. மரம். வயலை அங்கால தூக்கி போடவும் வேண்டாம். மரம் நகரம். பாருங்க மரம் நகரம் பம்பரம். எல்லாம் ஒரே மாதிரி முடியுது பாத்தீங்களா? மன்னன் வேண்டாம் உங்களுக்கு, பம்பரம். பாருங்க மரம் நகரம் பம்பரம், எல்லாம் ஒரே மாதிரி தான் முடியுது. மரம் நகரம் பம்பரம். இந்த 3 சொல்லுக்கும் வந்து பெருசா ஒற்றுமை உண்டு இல்ல. மன்னன் வள்ளம், இதுல என்ன ஒற்றுமை இருக்கு இந்த 2 சொல்லுக்கும் பாருங்க? வள்ளம் மன்னன் ரெண்டுக்கும் என்ன ஒற்றுமை? ரெண்டுக்கும் வந்து ஒரே மாதிரி நடுவுல வந்து மெய் எழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் இருக்குது. பாருங்க மன்னன் வள்ளம். மன்னன் வள்ளம். இதுல வயல். வயல் ஒன்றுக்கும் பெருசா பொருத்தம் உண்டு இல்ல. வயல் வயல். சரி, திருப்பொருக்க வாசிப்பம். கல் மரம் பல் வயல் பட்டம் பம்பரம் தட்டம் வள்ளம் நகரம் மன்னன். சரி, இனி எங்களுக்கு என்ன ஒரு பக்கம் இருக்குது, அடுத்த பக்கத்துல பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா எல்லா சொற்களுமே ஒரே மாதிரி ஒலியை கொண்டவைதான். நாங்க இப்ப வந்து இன்றைக்கு வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் படிச்சிடாங்க. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் க ம ப ட த ய வ ர. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எல்லாம் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் நாங்க படிச்ச எழுத்துக்கள். கடைசியில பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எல்லாத்துக்கும் ஒரே கடைசி மெய் எழுத்து தான் இருக்கு. இங்க எண் 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 எண். இங்க பாத்தீங்களா, எல்லாம் ஒரே மாதிரி தான் முடியுது. அப்ப இதை வந்து வாசிக்க எங்களுக்கு இலகுவா இருக்கு. இதுல நான் எழுத்துக்களை சொல்லுகளை வந்து பிரிச்சு பிரிச்சு எழுதி வச்சிருக்கிறேன். இந்த ஒரேஞ்சில் இருக்கு பாருங்கோ, இதுதான் நாங்களே படிச்ச எழுத்துக்கள். சோ இந்த நீளத்தில் இருக்கிறது மெய் எழுத்துக்கள், மிச்சம் வந்து இதெல்லாம் வந்து உயிர் மெய் எழுத்துக்கள். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது. சரியா? சேர்ந்தொருக்கா வாசிப்போம். கண் பண் மண் தன். திருப்ப வாசிப்போம். கண் பண் மண் தன். எல்லாத்துக்கும் சொல்லிக்க நாக்கு பின்னுக்கு நிற்கும். கண் பண் மண் தன். சரி, அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது இதுல பாருங்க 2 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு. க ட க ட. இது க ட ம ட த ட. சரியா? வாசிப்போம். கடம் கடம் படம் படம் மடம் மடம் தடம்
தடம். திருப்ப கடம் கடம், படம் படம், மடம் மடம், தடம் தடம். கடம் படம் மடம் தடம். திருப்ப ஆறுதலா சொல்றேன், சேர்ந்து வாசிங்கோ. கடம் படம் மடம் தடம். ஓகே, சிறப்பு. அடுத்த பக்கம். இதுல பாத்தீங்கன்னா எல்லா சொல்லுகளும் இம்மில முடியுது பாருங்க. இதுல க ல ந ல வ ல த ல. சரியா? க லம் ந லம் வ லம் த லம். சொல்ல வாசிப்போம் திருப்ப. க லம் கலம், கலம் கலம், நலம் நலம், நலம் நலம், வலம் வலம், வலம் வலம், தலம் தலம், தலம் தலம். திருப்ப வாசிப்போம். ஆறுதல வாசிக்கணும், என்னோட சேர்ந்து வாசிங்கோ. கலம் கலம், நலம் நலம், வலம் வலம், தலம் தலம், கலம் நலம் வலம் தலம். ஓகே, அடுத்தது இன்னும் 2 வரி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப வாய்ச்சதெல்லாம் லம் கலம் நலம் வலம் தலம். அடுத்தது இங்க இது கொம்பிழ. சோ நாக்க வளைக்க வேணும். ழ ழ ழ. சோ க ழம் த ழம் வ ழம் உ ழம். சோ களம். சோ க ழம் களம், த ழம் தள்ளம், வ ழம் வளம், உ ழம் உளம். களம் தளம் வளம் உளம். இந்த கொம்புல சொல்லிக்கல நாக்க நல்லா வளைக்க தேவையில்லை. இப்படி முன்னுக்குத்தான் ஆனா மேல களம் களம், தளம் தளம், வளம் வளம், உளம் உளம். களம் தளம் வளம் உளம். அடுத்தது இன்னும் ஒரு வரி இருக்கு எங்களுக்கு. இனி ழ இல்ல ந. பாருங்க, இதுல ந ந ந ந. சோ க நம் ம நம் த நம் வ நம். க நம் ம நம் த நம் வ நம். திருப்ப வாசிப்போம். க நம் கனம், ம நம் மனம், த நம் தனம், வ நம் வனம். கனம் மனம் தனம் வனம். திருப்ப வாசிப்போம். கனம் மனம் கனம் வனம். ஓகே, திருப்ப ஒருக்கா எல்லா சொல்லணும். திருப்ப ஒருக்கா வாசிங்க ஆரம்பத்துல இருந்து. பெருசாக்குவோம். கண் பண் மண் தண். அடுத்த பக்கம். கடம் படம் மடம் தடம். அடுத்தது கலம் நலம் வலம் கலம். அடுத்தது களம் களம் வளம் உளம். அடுத்தது கனம் மனம் கனம் வனம். ஓகே, கட்டிக்காரர். இது எல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பக்கம் இருக்குது, ஒரே ஒரு பக்கம்தான். சரி, கடைசி பக்கத்துக்கு போவோம்.
இதுதான் கடைசி பக்கம் எங்கட முதலாம் பாடப்புத்தக முதலாம் பாடத்தின் இதுல பாருங்க நிறைய படங்கள் இருக்குது. இந்த படங்கள்ல எல்லாரும் என்னென்ன செய்யணும் என்று படிப்பாங்க. சரியா? முதலாவது இங்க பாருங்க, இதுல ஒரு ஆசிரியர் இருக்கிறா. ஆசிரியர்ல வந்து பெண் ஆசிரியரை நீங்கள் ஆசிரியை என்றும் சொல்லலாம். ஆசிரியை, ஆசிரியர் என்று சொல்லலாம், இல்லாட்டி ஆசிரியை என்றும் சொல்லலாம். இந்த ஆசிரியை பாருங்க, அவ கையில புத்தகம் வச்சிருக்கிறா. அவ என்ன செய்யறா? அவ படிப்பிக்கிறா, பாடம் சொல்லி கொடுக்கறா. சரியா? படிப்பிக்கிறா. அவ படிப்பிக்கிறா பாருங்கோ, புத்தகம் வச்சுக்கொண்டு படிப்பிக்கிறா. கண்ணாடி போட்டிருக்கிறா. ஒரு பிங்க் கலர் பாருங்கோ, பிங்க் கலர் என்ன சாரி உடுத்திருக்கிறா. சரியா? ஓகே. அடுத்தது இதுல பாருங்க மாணவர்கள் இருக்கிறேன், வீட்டை நிக்கிறோம்னு நினைக்கிறேன். வீட்டுல இருந்தோன்னு பாருங்க, தம்பியும் தங்கச்சியும் சேர்ந்து தமிழ் படிக்கணும். நீங்க தங்கச்சி ஏதோ வரைகிறா, கீறி கொண்டு இருக்கிறா மேசையில இருந்து. தம்பி நின்று கொண்டு படிச்சு கொண்டு இருக்கிற புத்தகத்தை வீட்டுல இருந்து படிக்கணும். இந்த சின்ன பிள்ளை என்ன செய்யறா பாருங்க, இந்த சிறுமி. இந்த பிள்ளை என்ன செய்யுது? அவ கையை அப்படி கூப்பி வச்சிருக்கிறா. கூப்பி வச்சிருந்தா என்னது கூப்பி வச்சிருப்போம்? கும்பிடுறதுக்கு, கடவுளை கும்பிடைக்கல அப்படி கூப்பி வச்சிருப்பான். சரியா? அடுத்தது இங்க இந்த அக்காவை பாருங்கோ, இவ என்ன செய்யறா? இவ நடனம் ஆடுறா. நடனம் ஆடுறா. இதுல பரதநாட்டியம் ஆடுறான்னு நினைக்கிறேன். பரதநாட்டியம் ஆடுறா. நல்ல வடிவான உடுப்பு எல்லாம் போட்டிருக்கிறா, நகை போட்டிருக்கிறாங்க, தலையில பூக்கள் எல்லாம் வச்சிருக்கிறா. அடுத்தது இதுல பாருங்க, இந்த 2 மாணவர்களும் என்ன செய்யணும்? இந்த பிள்ளை 2 பேரும் கால்பந்து விளையாடினோம். பந்த காலால் அடிச்சு அடிச்சு விளையாடினோம், கால்பந்து விளையாடினோம். அடுத்தது இந்த சிறுமி என்ன செய்யறா? இவ பாட்டு கேட்கிறா. இங்க ஹெட்போன்ஸ் போட்டிருக்கிறா. ஹெட்போன்ஸ் போட்டு கதையில இருந்து பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறா, பாட்டு கேட்கிறா. அடுத்தது இதுல இந்த மாணவன் பாருங்கோ, ஒரு படம் வரைகிறார். நீங்க கதை கேட்க சொல்ல படம் கீறுறாரு, இல்லாட்டி படம் வரைகிறார். மாணவன் மேசையில இருந்து படம் வரைகிறார். இது நான் நினைக்கிறேன் ஒரு மீன் கீறுறாருன்னு நினைக்கிறேன். பெருசா செஞ்சு பார்ப்போம். ஓ, இங்க பாருங்க, பார்க்க மீன் மாதிரி தான் இருக்கு. என்ன மீன் கீறுறார். அடுத்தது இதுல வந்து பாருங்க, ஆசிரியர் கரும்பலகையில பாருங்கோ ஆ கண்டு எழுத்து எழுதுறார். சரியா? எழுதுறார். எழுதி மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதுல பாருங்க, மாணவர்கள் வகுப்பறையில் இருக்குது. நாங்க முதல் பார்த்த படம். எல்லாரும் வந்து சுத்து ஒரு என்ன மேசை சுத்தி இருந்து எல்லாரும் வேற வேற மேசையில இருந்து நண்பர்களோட சக மாணவர்களோட சேர்ந்து படிக்கணும். இதுதான் எங்களோட கடைசி பக்கம். இந்த முதலாவது பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு வந்து உண்மையில சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு மிக 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 முக்கியம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா மற்றும்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால், உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு பிரயோசனமா இருக்குமெண்டா அவையோட இந்த வீடியோ பகிருங்க. அடுத்த கிழமை 2வது பாடத்தை பார்ப்போம். இந்த சொல்லுகள் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து வெப்சைட்ல பார்க்கலாம். எங்களோட வெப்சைட் tamillanguagecenter.com போனீங்களாண்டா இதுல பாவிச்ச எல்லா சொற்களையும் வந்து நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு பட்டியலில் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்க அதை வந்து பாவிச்சு கொள்ளலாம். உங்களோட ஓன் vocabulary லிஸ்ட்டுக்கு பாவிக்க போறீங்கன்றாலும் பிரச்சனை இல்லை. மற்றபடி அடுத்த கிழமை வந்து 2வது பாடம் விடுமுறை ஹாலிடே பற்றி கதைக்கிறது பண்ணா இருக்கும். அடுத்த கிழமை அப்ப சந்திப்போம். நன்றி, வணக்கம்.